தசகம் 69 ராசக்கிரீடா. ஈசனே, ராசக்கிரீடைக்காக உன்னை விசேஷமாக அலங்கரித்துக் கொண்டாய். மயில் பீலிகள் கொண்டையில் வரிசையாக இருந்தன. ஒவ்வொரு அங்கங்களிலும் ஆபரணம் ஜொலித்தது. செவிகளில் குண்டலங்கள் அசைந்தன. பலவித மாலைகளும் வனமாலையும் மார்பில் அழகாக விளங்கின. சந்தனம் போன்ற நறுமணம் உடைய பூச்சிக்கள் உடலை அலங்கரிக்க இடுப்பில் மஞ்சள் பட்டாடை தவழ்ந்தது. அதன் மேல் தங்க ஒட்டியானம் சுற்றப்பட்டு இருந்தது. கால்களில் இரத்தின தண்டைகள் ஒளி வீசின. அவ்வாறெல்லாம் ராசக்கிரீடைக்கென்றே அழகு செய்யப்பட்ட உன் உருவத்தை நாங்கள் தியானிக்கின்றோம். இந்திரா ரமணனே, பத்மநாபனே, கோபியர்களும் அந்த வைபவத்திற்கேற்ப அணி செய்து கொண்டார்கள். தங்கள் மார்பகங்களில் ரவிக்கையை அணிந்து கன்னங்களில் இரத்தன குண்டலங்கள் அசைய விளங்கினார்கள். அவர்கள் வட்டமாக உன்னை சுற்றி நின்றார்கள். அப்பொழுது நீ இரண்டு பெண்களுக்கு நடுவிலும் அதே நேரம் மற்ற அனைவருக்கும் நடுவிலும் பல உருவங்களில் ராசக்கிரீடையை தொடங்கினாய். வாசுதேவனே, இவ்வுலகில் யமுனையாற்றின் கரையில் உன் ராசக்கிரீடை பிரகாசித்ததை வெகு தூரத்தில் சொர்க்கத்தில் இருக்கும் நாரதன் கூறக் கேட்ட தேவர்கள் தங்கள் பெண்டீருடன் வான வீதியில் கூட்டம் கூட்டமாக கூடினர். தேவமகளிர் தம்மை அலங்காரம் செய்து கொண்டும் ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டும் காதல் வயப்பட்டவராய் காட்சியளித்தனர். புல்லாங்குழலின் நாதமேட்டை அனுசரித்து வாய்ப்பாட்டின் ராகம் கூட நடப்பதால் எழும் காலடிகளின் மேன்மையான தாள ஓசையும் கைகளில் ஒலிக்கும் வளையல்களின் கிங்கிணி சத்தமும் அடிக்கடி தோள்களில் வைக்கப்பட்ட கரகமலங்களாலும் இடையில் அசையும் ஆடைகளாலும் பிரமாதமாக விளங்கிய ராசக்கிரீடையை தேவர்களுடன் கூடி நாமும் சேவிப்போம். பிறகு மிகுந்த விருப்பத்தோடு நாட்டியத்திற்காக பாடப்பட்ட பின்பாட்டு உச்சஸ்தாயினை அடைந்தன. நடனமாடும் போது ஏற்படும் அசைவினால் முத்து மாலைகள் அதன் இடத்திலிருந்து அசைந்தது. இரத்தின மாலைகள் நழுவிச் சென்றன. இதை கண்ட தேவர்கள் தன் மனைவிகளுடன் கூடி பூமாரி பொழிந்ததோடல்லாமல் அறிவே உருவான உன்னிடத்தில் லயித்தும் விட்டனர். ஒருத்தி தன் கொடி போன்ற உடல் வியர்க்க சோர்வினை அடைந்து கண்களை மூடியபடி உன் அழகிய தோளில் சாய்ந்து விட்டாள். வேறு ஒருத்தி புதிய சந்தன கலவியின் நறுமணம் வீசிய உன் கையை முகர்ந்து பார்க்கும் பாவனையில் அவிழ்ந்த கூந்தலுடன் மெய் சிலிர்க்கும்படி முத்தமிட்டாள். புண்ணியவதி ஒருத்தி குண்டலங்கள் அசைந்த தன் கன்னத்தை உன் கன்னத்தோடு பதிய வைத்து கொண்டாள். நீ மென்ற தாம்பூல ரசத்தை அமுதாக பருகினாள். லக்குமி தேவி விளையாடும் உனது பேரழகு வாய்ந்த திருமேனியை அடைந்த கோபியர்கள் மகிழ்ச்சி பெருக்குடன் உன்னிடம் எந்த விதமான இன்பங்களைத்தான் அனுபவிக்கவில்லை. ஈசனே, பாட்டு முடிந்து படிப்படியாக இசைக்கருவிகளும் ஓய்ந்தன. பெண்கள் மட்டும் பேரானந்தமாகிய அமுதத்தில் மூழ்கியவர்களாய் மெய் மறந்து நடனமாடி கொண்டிருந்தார்கள். தங்கள் கூந்தல் ரவிக்கை முதலியன சரிந்து நழுவினதையும் அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது ஆகாயத்தில் நட்சத்திரங்களின் கூட்டங்கள் கூட அதை கண்டு பிரமித்து அசையாமல் அப்படியே நின்றுவிட்டன. இதற்கு மேல் எவ்வாறு வர்ணிப்பது? விபுவே, நீ அனைத்து உலகங்களையும் பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டு ராசக்கிரீடையை முடித்தாய். அதன் பின்னும் மன்மத வேட்கை அடங்காத கோபியர்களின் சௌபாகியத்தால் தூண்டப்பட்ட நீ மாசற்ற அவயங்களின் ரத்தனத்தால் புது வியர்வை துளிகள் தோன்ற அவர்களுடன் லீலைகள் புரிய தொடங்கினாய். அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை ரூபங்களை நீயும் தரித்து தனித்தனியாக மன்மத உற்சவங்களை அரங்கேற்றினாய். ஈசனே, பிறகு பலவிதமான லீலைகளால் சீராட்டப்பட்டு அதனால் சோர்வடைந்தவர்களான அந்த கோபியர்களுடன் நீ யமுனையாற்றில் விருப்பம் போல் ஜலக்கிரீடை செய்தாய். பிறகு இதமாக வீசிய காற்றுடனும் நறுமணம் கவழும் பூக்கள் நிறைந்த அழகுமிக்க அந்த வனத்தில் மீண்டும் அந்த பெண்கள் மயங்கும்படியான லீலைகள் புரிந்தாய். எழிற்கடலே, கிருஷ்ணனே, நீ இரவு நேரங்களில் அவ்வாறெல்லாம் அந்த பெண்களை விளக்க முடியாததும் யோகிகளால் அடையக்கூடியதுமான முழுமையான பேரின்பக் கடலை தூய்க்கும்படி செய்தாய்.
அதனால் பிரம்மதேவன், சங்கரன் முதலியவர்களும் கோபியர்களை பெரிதும் போற்றுகிறார்கள். பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடிய வடிவினை கொண்டவனான நீயே என்னை பிணியிலிருந்து காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.